குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 6ஆம் அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சத்ருஸ்தானம். எது இங்கே கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாதிரி எல்லாம் கெடுதல்கள் வர வேண்டிய இடத்துல தான் 6ஆம் இடங்கிறது வந்து வருது. அப்படி இருக்கும்போது நோய் நொடியும் கொடுக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கடன் கட்சியும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 6ஆம் இடமே தான் கொடுக்கும். இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது அதே 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி வந்து நல்லதையும் செய்யும். எப்படி அப்படின்னா வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து அந்த 6ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தால் தான் அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும். 6ஆம் இடத்து அதிபதியும் சிம்மாதிபதி சூரியனும் நல்லா இருந்தால் தான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதே 6ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா சொந்த தொழில் தான் செய்வாங்க. சொந்த தொழில் தான் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து இந்த 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா பாகிஸ்தானமாக வருது. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்கு இந்த 9ஆம் அதிபதி வந்து பாகிஸ்தானமாக வருது. அப்படி வரும்போது இந்த 6ஆம் இடமும் வலுத்திருந்தால் தான் நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு மெயின் வந்து 6ஆம் இடமும் சிம்மாதிபதியும். அந்த சிம்ம வீடு வந்து குருவோட தொடர்போ அல்லது 6ஆம் அதிபதி குருவோட தொடர்போ இருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்கும். 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் சுபகிரகத்தின் தொடர்பில் இருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்கும். அதே 6ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த எதிர்ப்புகள், இந்த நோய் நொடிகள், இந்த மாதிரி கடன் கட்சிகள் இதெல்லாம் வராது. 6ஆம் அதிபதி வேறு இடத்துல போய் உட்காந்து சுபகிரகத்தின் தொடர்போடும் அந்த 6ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது. அதே இந்த நம்ம இதாக சொல்கிறோம் இல்லையா, இந்த நோய் நொடி, கடன் கட்சி, கோர்ட்டு கச்சேரி இதெல்லாமும் வராது. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருந்தால் நம் எதிரி வரணும்னு நினச்சி வந்தால் கூட அந்த எதிரிங்க தான் அழிஞ்சு போவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது. நோய் நொடியும் அதே மாதிரி வராது. 6ஆம் இடத்தினுடைய பலனில் தான் வந்து நம்மளுக்கு நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. அப்படி அந்த மாதிரி இருக்குது. 6ஆம் இடத்தினுடைய உங்களுடைய 6ஆம் இடத்தினுடைய அதிபதி யார் என்னங்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் லிங்க்கில் போய் வீடியோ வரும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி யார், அவர் எங்கே இருக்காருங்கிறது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் போய் பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ தொடர்ந்து வரும், பார்க்கலாம்.